டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது Q2 ஜிடிபி டேட்டாக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணும். ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது 7.4%, பட் வந்தது 8.2%, விச் இஸ் வே அபவ் எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு சர்ப்ரைஸ் டேட்டானே சொல்லலாம். அதனால தான் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் அப் காட்டிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுச்சுன்னா மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நியூ லைஃப், அதாவது 26,310க்கு மேலே ஓப்பன் ஆகிற வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தோம்னா இப்போ பேங்கிங், ஃபினான்சியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த செக்டர்ஸ் வந்து ஒரு ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டேட்டா வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியல் டேட்டா. ஏன்னு பார்த்தோம்னா இந்த பீரியடில் தான் யூஎஸோட 50% டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்தாகவே எஃப்ஐஸ் வந்து இந்தியாவில் நான் ஸ்டாப்பாக செல் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் கம்ப்ளீட் ஆகாமல் ஹையர் டேரிஃப் போகிறதா. இந்த மாதிரியான ஒரு ஹையர் டேரிஃபில் இந்தியன் எக்கானமி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணு தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த டேட்டாக்கு அப்புறம் என்னதான் ஹையர் டேரிஃப்ஸ் இருந்தாலும் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்க ஸ்டாண்ட்ஸை மாற்றிட்டு இந்தியாவில் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வீக் வந்து எஃப்ஐயோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ருபி மூவ்மெண்ட் வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணலாம். ஆல்ரெடி ருபி வந்து 89.5, அதாவது லைஃப் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ருபியில் வந்து ஒரு வைல்டு மூவ்ஸ் எதிர் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டை வந்து டேரெக்டாக இம்பாக்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி போயிட்டு இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரியில் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கேம்பிளிங்காக மாற்றிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ புதின் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யா கடையில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் ஆகுது, அதாவது வேறு ஏதாவது நியூஸ் போஸ்ட் வந்ததுன்னா அது வந்து மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி ரஷ்யா அதிபர் புதினோட வருகைக்கு இப்போ வந்து ட்ரம்ப் ஏதாவது ரியாக்ட் பண்ணாருன்னா அதுவும் மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணும். வெள்ளிக்கிழமை ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி இருக்குது. ஸோ 25 பைசா ரேட் கட் பண்ணால் சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரோபஸ்ட் ஜிடிபிக்கு அப்புறம் வந்து ரேட் கட் பண்ணாங்கன்னா அது ஃபர்தராக வந்து க்ரோத் அக்ஸலரேட் பண்ணும், மார்க்கெட் அதை பாசிட்டிவ் எடுத்துக்கும். அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னரோட ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் மார்க்கெட் ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணும். இந்தியா யூஎஸ் ட்ரேடில் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இன்கேஸ் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து சர்ப்ரைஸாக ட்ரேடில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்கும். அதே மாதிரி இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் வர நியூஸ் க்ளோஸை பொறுத்து மார்க்கெட் வந்து எய்தர் சைடில் வந்து ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வேதாந்தா லிமிடெடோட டிமெர்ஜர் வந்து என்சிஎல்டியில் இந்த வீக் கிளியர் ஆகிடலாம். அப்படி என்சிஎல்டி வந்து டிமெர்ஜர் கிளியர் பண்ணாங்கன்னா விஇடிஎல், அதாவது வேதாந்தா லிமிடெடில் ஒரு நல்ல அப்ரூவ் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டி வந்து 26,300 மேலேயும், பேங்க் நிஃப்டி வந்து 60,000 மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா நிஃப்டி கிராஜுவலாக 26,550 600 வரைக்கும், பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 61,000 வரைக்கும் போகிற வாய்ப்பு அதிகம். உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.